இந்திய ஜனநாயகத்தில் நீதிமன்றம், சட்டமன்றம் மற்றும் சட்டத்தை அமலாக்குகின்ற நிர்வாகத்துறை ஆகிய மூன்று தூண்களும் சமம் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் தெரிவித்துள்ளார். அனைத்தையும் விட இந்திய அரசியலமைப்பே உயர்வானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக கடந்த 14ஆம் தேதி B.R. கவாய் பதவியேற்றுக் கொண்டார். நாட்டின் முதல் பௌத்த நீதிபதி என்ற பெருமையை பெற்ற கவாய் KG பாலகிருஷ்ணனுக்கு பிறகு இரண்டாவது தலித் தலைமை நீதிபதி ஆவார். இந்த நிலையில் தலைமை நீதிபதி B.R. கவாய்க்கு அவரது சொந்த மாநிலமான மகாராஷ்டிராவில் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவை மகாராஷ்டிரா மற்றும் கோவா பார் கவுன்சில் ஏற்பாடு செய்திருந்தது. தலைமை நீதிபதி ஒரு மாநிலத்திற்கு வரும்போது அந்த மாநிலத்தின் தலைமைச் செயலர், காவல்துறை இயக்குனர் ஆகியோர் நேரில் வரவேற்க வேண்டும் என்பது மரபு. ஆனால் தலைமை நீதிபதி B.R. கவாயை வரவேற்க மகாராஷ்டிரா தலைமைச் செயலர், காவல்துறை இயக்குனர், மும்பை காவல் ஆணையர் ஆகியோர் செல்லவில்லை. இந்த நிலையில் விழாவில் இதனை குறிப்பிட்டு பேசிய B.R. கவாய், மரபின்படி தன்னை வரவேற்க 3 முக்கிய அதிகாரிகள் வராதது பற்றி அதிருப்தி தெரிவித்தார். மராட்டிய மாநிலத்தின் மகனான ஒருவர் நாட்டின் தலைமை நீதிபதியாகி முதல் முறையாக சொந்த மாநிலத்திற்கு வரும்போது முறைப்படி மாநிலத்தின் தலைமைச் செயலர், காவல்துறை இயக்குனர் முதலானவர்கள் அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள விரும்பவில்லை என்றால் அதை அவர்களின் அறிவார்ந்த சிந்தனைக்கே விட்டுவிடுவதாக கவாய் தெரிவித்தார். ஜனநாயகத்தில் நீதிமன்றம், சட்டமன்றம் மற்றும் அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினரை உள்ளடக்கிய சட்ட அமலாக்கத்துறை ஆகிய இந்த 3 தூண்களும் சமம் என்று கவாய் குறிப்பிட்டார். இந்த 3ம் மற்றொன்றுக்கு உரிய மரியாதையை வெளிப்படுத்த வேண்டும் என்று தலைமை நீதிபதி கவாய் கேட்டுக்கொண்டார். இதற்கிடையே தலைமை நீதிபதி B.R. கவாயை மராட்டிய அரசு அவமதித்ததா என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுச் செயலாளரும் MP-யுமான ரவிக்குமார் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதிகாரிகள் அவமதித்தார்களா, அதனை மகாராஷ்டிர மாநில அரசு ஆதரிக்கிறதா என்பதை அந்த அரசுதான் விளக்க வேண்டும் என ரவிக்குமார் தனது X தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.